ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் 2 டம்ளர் வரகரிசியை ஒரு 3 தடவை அலசிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமும் இல்லாமல் கம்மியான ஃப்ளேமும் இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஓரளவு ஒரு 90% வந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு அந்த 5% வந்து இந்த ஹோலை மூடிட்டு 10 மினிட்ஸ் தம்மில் போட்டிங்க அப்படின்னா வரகரிசி சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யில் நல்லா ஸ்பைசியான நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வரகரிசி ரெடி.